Assalamualaikum friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு பாதி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி தோல் எல்லாம் நீக்கிக்கலாம். நீக்கிட்டு இத சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு முக்கால் பதத்துக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அவியட்டும். நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு முக்கால் பதத்துக்கு அவிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க பஜ்ஜி மாவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியான பதத்துக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.